அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா, உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அதிசாரமாக கடகராசிக்காரர்களுக்கு ஜன்மராசியில் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. குரு பகவான் ஜன்மராசிக்குள் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விதமாக கிடைக்க இருக்கிறது. ஜென்ம குருவால் மிக பெரிய அளவிலான நேரடியான மாற்றத்தை ஜென்மராசியில் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் இருப்பவர்தான் குரு. அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் உச்சபலம் பெற்று ஜென்மராசியில் அதிசாரமாக அமர்ந்து பிறகு வக்ரகதியில் நவம்பர் மாதத்தில் திரும்புகிறார். ஜென்மராசியை விட்டு டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்ந்து விரயத்தில் வலுவாக வக்ரம் பெற்ற அமைப்பில் மார்ச் மாதம் வரைக்கும் வலம் வருவார். அதை தொடர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக ஜூன் மாதத்தில் மிகவும் வலுவாக முறையாக ஜென்மராசியில் உச்சம் பெற போகிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்த்த குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் குருவின் உச்ச பெயர்ச்சியானது கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. நான் ரெடிதான் வரவா, உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் ஜென்மகுருவின் ஆதிக்கம் அதிசாரமாக இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்க இயலாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. சிக்கனம் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் கூட வீண் விரய செலவுகளை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் தவிர்த்து சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அதீதமாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் இனிமை தரக்கூடிய விதத்தில் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி காணும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. பல்வேறு வகையில வீண் விரய செலவுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது அதிசாரமாக குரு உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்திலும் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பரிவிதமான மாற்றத்தை ஜென்மராசியில் உச்சம் பெறக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குரு பகவானின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் கிடைப்பதால் புத்திர பாகியம் நிறைவாக கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரிய பேச்சுகள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனையை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது சிதலமடைந்த ஆலயங்களை திருப்பணிகள் செய்து புதுப்பிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இறைவனின் திரு அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தேக்கமாக இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தெய்வத்தின் பலன் அபரிவிதமாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை கடகராசிக்காரர்கள் தகர்த்தறிய முடியும். உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய வகையில் தெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதால் குரு பகவான் ஜென்மத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக உண்டு. எனவே தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பின்வாங்காமல் முன்னோக்கி வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. சப்தமஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்ளலாம். மங்கள ஓசை இல்லத்தில் உறுதியாக கேட்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மனக்கசப்பு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சூழலில் அவை விலகும். எதிர்பாராத பல நல்ல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் குறுக்கீடுகள் இல்லாமல் தடையில்லாமல் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் அற்புதமாக அமைய போகும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பிற்கான அழைப்பு வரலாம். மேலதிகாரிகளின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் சக பணியாளர்களின் ஒற்றுமை நிறைவாக கிடைப்பதால் உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் பல பணிகளை கடகராசிக்காரர்கள் திறன்பட மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை
உங்களை தேடி வருகிறது. சப்தமத்தை பார்ப்பதால் அனைத்திலும் எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாகும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அப்படி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவான் உச்சத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் வலுவாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பண வரவு திருப்திகரமாக அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமங்கள் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு விலகும். சுமூகமான உறவு நீடிக்கக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களிலும் திட்டமிட்டு மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் உண்டு. அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு உங்களது உண்மையான தன்மையை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு இந்த தருணத்தில் எதிர்பார்க்கிறபடியே நட்பு வட்டாரம் விரிவடையும். உறவுகள் வலுப்படும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாகவே இந்த வேளையில் கைகூடுகிறது. பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. குரு பகவான் உச்சம் பெற்று இந்த வேளையில் வக்ரகதியிலும் திரும்புகிறாருங்க. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கியும் நகர போகிறார். எனவே உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் தாமதமாக கிடைத்து வந்த பல சலுகைகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். ஏனென்றால் விரயத்திற்கு சென்று வலுவாக வக்ரகதியில் வருவதால் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஒரு முயற்சியில் கூட ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே புதிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பணிபுரியக்கூடிய இடத்தில் பாராட்டும் பெயர் புகழும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் தடைகள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் ஒவ்வொன்றாக சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்புவதால் நிறைவாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிகவும் முக்கியமான அற்புதமான கிரகமாக இருப்பவர் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் தான். அவர் இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு உச்சபலம் பெற்ற ஜன்மத்தில் அமர்வதால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதால் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களும் அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. குரு பகவானின் இந்த அதிசார சஞ்சார காலகட்டமும் வக்ர சஞ்சார காலகட்டமும் பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பெண்மணிகள் உங்களுடைய பெயரில் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கைகூடுகிறது. குடும்ப பொறுப்பை ஏற்று நிர்வகிக்கும் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு அத்தனையிலும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகள் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே சரியாக கடகராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்லாது மாமன் வைத்துனர் வழியில் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு இந்த தருணத்தில் சற்று விலகும். பொருளாதார ரீதியான தேக்க நிலையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கடுமையாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத காரியங்கள் இனி படிப்படியாக உங்களை தேடி வெற்றிகரமாக அமைய போகிறது. மிகப்பெரிய அளவில் நெருக்கடி சிரமம் சிக்கல் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது வீடு மாறுதல் இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாறுதல்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வலுவாக ஜன்மத்தில் உச்சம் பெற்று அக்ரகதியிலும் திரும்புவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பாராத அபரிவிதமான மாற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே
எனவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. உத்தியோகத்தில் நல்ல பொறுப்பும் பதவியும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மிக சிறப்பான நாள் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நாட்கள் இந்த தருணத்தில் அற்புதமாக குரு பகவான் உச்சம் பெற்று அதிசாரமாக அமையக்கூடிய வேளையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது கை நழுவி சென்ற பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் சிறப்பாக உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயர்வதோடு மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக சந்திக்க முடியும். ஆனால் ஜென்மகுரு என்பதால் சற்று கவனமும் நிச்சயமாக தேவை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேளையில் கடகராசிக்காரர்கள் என்றால் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் அற்புதமாக கைகூடும். கடகராசிக்காரர்களுக்கு